ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைனலி 6 வருஷம் கழிச்சு ஒரு பிளானட் ஆஃப் கேப்ஸ் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணதுக்கு உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு மூவி. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க. விசுவல் எஃபெக்ட்ஸ்லாம் உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. இந்த மூவியோட ஓவரால் ரிவ்யூவை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இந்த மூவியில் என்னென்னலாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக எனக்கு பட்டது அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்த வித ஸ்பாய்லருமே கிடையாது. ஸ்பாய்லர் ரிவ்யூ நம்ம லேட்டாக பார்ப்போம். சிம்பிளாக ஒரே வாரத்தில் படம் பார்க்கலாமா இல்லை வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்த் வாட்ச். எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ப்ரீவியஸ் மூவியோட ரொம்ப ஜென்ரேஷன் தள்ளி தான் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. போன ப்ரீவியஸ் பார்ட்லேயே கடைசியாக சீசர் சாகுற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. அதுவே ஒரு நல்ல எண்டிங் தான். அதை நீங்க ஒரு தனி ட்ரையாலஜியாவே வச்சுக்கலாம். இப்ப நடக்கிறது இது வந்து பல ஜென்ரேஷன் கழிச்சு நடக்குது. நம்ம சீசர் இறந்து பல வருடங்கள் கழிச்சுதான். சீசர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட வம்சாவளியில நிறைய பேர் வராங்க. அப்படி வர்றவர் தான் நம்ம ப்ராக்சிமஸ் சீசர். இவர் தான் இந்த இடத்த இப்போதைக்கு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து நான் சீசர் மாதிரி பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிடுவாரு. ஆக்சுவலா சீசர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம ஏப்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. ஸோ இதை அவர் தப்பாவே புரிஞ்சுக்கிடுவாரு. ஏப்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா ஸ்ட்ராங், அதனால ஏப்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற எல்லாருமே வேலை வாங்கிட்டு இருப்பாரு. ஒரு முக்கியமான ஒரு பொருள் எடுக்கிறக்காக, அதாவது ஒரு வாலெட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்காக தான் அவர் இந்த எல்லாருமே இப்படி வேலை வாங்கிட்டு இருப்பாரு. இதை பார்க்கறப்ப எனக்கு இந்த ப்ரீவியஸ் பார்ட் தான் ஞாபகம் வந்தது. அதுலயும் மனுஷங்க இப்படிதான் நம்ம குரங்குகளை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அவரோட மோட்டிவ் என்னமோ கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப உள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. அது மட்டும் ஹியூமன்ஸ் கையில கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இனத்தை அழிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம லீடரோட ஒரு தாட்டாவே இருக்கும். அதனாலதான் ப்ராக்சிமஸ் எப்படியாவது இதை ஹியூமனுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சு நம்ம இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. மனுஷங்களாம் எவ்வளவு சூப்பரா எவால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ என்னால அது மாதிரி ஆக முடியாதா, நானும் அதே மாதிரி எவால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாரு. அவரோட மோட்டிவ்லாம் எந்த வித தப்புமே கிடையாதுங்க. ஆனா எல்லா ஏப்ஸையுமே கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. சரி, கடைசியா இந்த வாலெட்டை அவங்க ஓப்பன் பண்ணாங்களா இல்லையா, அதுக்குள்ள அப்படி என்ன இருந்தது அண்ட் ஹியூமன்ஸ் இதை வச்சு என்ன பண்ண போறாங்க கடைசியில. ஏன்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே இன்னும் அழியல. நம்ம ஏப்ஸ் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்ற இன்னொரு மோட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. இந்த வாரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த மூவி ஜஸ்ட் ஒரு அடித்தளம் தான் போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து வரப்போற மூவிஸ் தான் உண்மையிலே அல்டிமேட்டா வரப்போகுது. ஸ்டோரின்னு பாக்குறப்ப இவ்வளவுதான். அந்த வேலெட்டுக்குள்ள என்ன இருக்கு, கடைசியில இது ஹியூமன்ஸ்க்கு கிடைச்சதா இல்ல அந்த ஏப்ஸுக்கு கிடைச்சதா அதை சொல்றதா இந்த ஒரு மூவி. அடுத்ததா இதுல பாசிட்டிவ் பாயிண்ட் கிட்ட வந்துரும். பாசிட்டிவ் பாயிண்ட்னு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர. ஏன்னா சீசர் கேரக்டர் இல்ல. சீசர் இல்லாம எப்படி இந்த மூவி நல்லா வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த பயத்தை இந்த படம் தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னே சொல்லலாம். சீசர் இல்லாமலே ஒரு செம்ம அமேசிங்கான ஸ்கிரீன் பிளே வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. எங்கேயுமே லேகே இல்லை பெருசா. அப்கோர்ஸ் ஒரு சில இடங்கள்ல கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது, கொஞ்சம் லென்த்தா பேச தான் செய்யறாங்க. பட் அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு போர் அடிக்காது. சீசர் விட்டுட்டு போன இடத்த அந்த நோவா கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. நோவா கேரக்டருமே ஆல்மோஸ்ட் நம்ம சீசர் கேரக்டருக்கு ஈக்குவலா வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதனாலயே என்னவோ தெரியல, இந்த மூவியோட நான் ஈஸியாவே கனெக்ட் ஆயிட்டேன். அது இந்த படத்துல மிக மிக ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். சீசர் இல்லைனாலும் இந்த படத்தை நல்லபடியா கொண்டு வர முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் சீசரை இப்ப இருக்கிற அந்த தலைமுறையில இருக்க எல்லாருமே எந்த மாதிரி பாக்குறாங்கன்றதையும் நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஒரு கடவுள் மாதிரி தாங்க பாக்குறாங்க லிட்டரலி. அடுத்ததா வழக்கம் போல இந்த மூவியோட விஎஃப்எக்ஸ் நம்ம பாராட்டி ஆகணும். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஒரு டாப் நாச்சான விஎஃப்எக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே பங்கம் பண்ணிட்டாங்க. அல்டிமேட்டாவே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இது ஒன்றும் நார்மலா நம்ம வேர்ல்டுல நடக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் கேட்டகரி தான். இது எக்ஸாக்ட்லி நீங்க இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்த ஒரு வைப்பை கண்டிப்பா கொடுக்கும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் காட்டுறதுக்கு ரொம்பவே மெனக்கிடணும். அதுவும் ஃபுல்லாவே காடு சரௌண்டிங் அண்ட் நிறையவே நேச்சர்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஒரு சினிமே ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்மே பெருசா எந்த இடத்துலயும் குறையே கிடையாது. பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரெண்டையுமே கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அதுல எந்த விதத்துலயும் இந்த மூவி குறைய வைக்கல. டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு மூவி தான். என்ன ஒரு குறை, 3Dல மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் 2Dயாவே போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ்லாம் 3Dல பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கிரீன் பிளேவையுமே கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். நிறைய இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு கான்வர்சேஷன் சீன் நிறைய இருக்கதான் செய்யுது. பட் அது எங்கேயுமே லேகாலாம் பெருசா ஃபீலே ஆகல. அது இந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாவே இருக்குது. அதனால எந்த வித இடத்துலயுமே லேக்ன்றதே இல்ல. அண்ட் இந்த படம் தான் பிளானட் ஆஃப் கேப்ஸ் படங்கள்ல வந்ததுலயே அதிக ரன் டைம் கொண்டிருக்கிற ஒரு மூவி. இருந்தாலுமே ஒரு சின்ன டியூரேஷன்லயே முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீலா இருக்கும். என்னடா அதுக்குள்ள முடிஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும். ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த கான்வர்சேஷன் சீன் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்க வைக்கலாம்.
பட் அந்த ஒரு சில சீனை தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே உங்களை சூப்பர் என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அடுத்ததான் இந்த மூவியோட எண்டிங், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்த பார்ட் எப்படா விடுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஹைப் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த பார்ட்ல சொல்லப்பட்டிருக்க கதை வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான கதை தான். இப்பதான் அடித்தளமே போட்டிருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள்ல தான் இது வேற மாதிரி எந்திரிச்சு நிக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்த ட்ரையாலஜியோட இந்த ட்ரையாலஜி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் பிக்கப் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் தான் பெரிய கதையை ஆரம்பிக்க போகுது. எண்டிங் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப சூப்பரா முடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா அடுத்த பாட்டுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்ததான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாக்குறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சில கான்வர்சேஷன் சீன், அதாவது அது கொஞ்சம் உங்களுக்கு லேகா இருக்க மாதிரி ஃபீல் ஆகலான்னு, அது ஒரு சில இடங்கள்ல மட்டும் அது ஓவரா தான் இருந்தது. அந்த ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா கொஞ்சம் பேருக்கு போர் அடிக்கலாம். அந்த ஒரு சில இடங்களை மட்டும் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் சீனுமே கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. போன ட்ரையாலஜியோட கம்பேர் பண்றப்ப இந்த படத்துல ஆக்ஷன் சீன் ரொம்ப கம்மியான மாதிரியும் தோணுச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் 1-2 இது வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிளானட் ஆஃப் தேப்ஸ் மூவி பாக்குறதே அந்த ஆக்ஷனுக்காக தான். அந்த ஆக்ஷன்ன்றது கம்மியா இருந்தா எப்படி, இதுல ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதுல எந்தவித குறையுமே கிடையாது. ஸ்டோரி நிறைய சொன்னதுனாலே என்னவோ ஆக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ஆக்ஷன் சீன் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது எனக்கு. இன்னும் ஒரு 1-2 ஃபைட் ஆட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான நெகட்டிவ் எனக்கு பட்டது. இப்ப நான் சொன்ன நெகட்டிவ்லாம் சும்மா சின்ன சின்னதுதான். எனக்கு ஒரு நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பட்டது. அது சொன்னா கண்டிப்பா ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ ஸ்பாய்லர் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ராக்கா கேரக்டர் இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ராக்கா கேரக்டரை, அந்த கேரக்டர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பில்ட் ஆச்சுங்க. அதுக்குள்ள அந்த கேரக்டரை டப்புன்னு சோழிய முடிச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருந்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அந்த கேரக்டர் இருந்தவரை செம்ம ஜாய்ஃபுல்லா அந்த மூவி போய்கிட்டு இருந்தது. அந்த கேரக்டரை டப்புன்னு முடிச்சது எனக்கு ஏதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காவே இல்ல. நோவா கிட்ட சீசரை பத்தி சொன்னது எல்லாமே நம்ம ராக்கா தான் சீசரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கடைசி கேரக்டராகவும் இருந்தது. அந்த கேரக்டர் அட்லீஸ்ட் உயிரோட வச்சிருந்தா சீசரை பத்தி இன்னும் நிறைய விஷயத்த இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அது சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ராக்கா கேரக்டர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஃபன்னா செம்ம ஜாய்ஃபுல்லா தாங்க போய்கிட்டு இருந்தது. ராக்கா கேரக்டர் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் படமே அந்த ஃபன்ன்றது இல்லாமே போயிடுச்சு. அந்த ஃபன் டோனே இல்ல. ஒரு படம் தான் ராக்கா வந்திருக்கு, பட் இருந்தாலுமே அதோட நம்ம சூப்பரா கனெக்ட் ஆயிட்டோம் அந்த கொஞ்ச நேரத்திலேயே. அதை ஏன்டா முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பா ஃபீலும் பண்ணலாம். ஓவராலா இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாவே தெரிஞ்சது. இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அமேசிங்கான ஒரு மூவிங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து 7.5 அவுட் ஆஃப் 10. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷத்தோட இன்னொரு பெஸ்ட் மான்ஸ்டர் மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.